ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பிரியன் தேவி. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான முட்டை பிரியாணி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிமார்ட்டில் வந்து லூஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி எல்லாம் செஞ்சேன் அந்த ரைஸு. இந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டேன். ரொம்ப தேய்ச்சி கழுவுனாலும் தேவையில்ல, 2 டைம் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஒரு 5 முட்டை வந்து எடுத்து வேக வச்சுருக்கேன். இப்போது அதுக்குள்ளே வந்து ஆனியன் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே இந்த மாதிரி ஆனியன் தயிரெல்லாம் பண்ணி வச்சுட்டாக்க சாப்பிட்றம்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு உப்பு வந்து அதோடு சேர்த்து நல்லா வந்து கை விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடும்போது தயிரும் இதுவும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸாகவே நல்லா சாப்பிடும்போது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இதில் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து கேரட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை மட்டும் தான் போட்டிருக்கேன். நல்லா வந்து தயிர் ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டு இப்போ வந்து மல்லி இலை வந்து அதோட போட்டு நல்லா வந்து கலந்து வச்சுட்டேன். இது வந்து ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து தம் போட்டு தான் செய்ய போகிறேன். தனியாக வந்து சுடு தண்ணியில் போட்டு அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தம் போட போகிறேன். அதுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாப்பாடு வந்து உதிரியாக வரும். தண்ணி வந்து வச்சுட்டு அது கூட வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஃப்ளேவருக்காக அதில் போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஆயில் வந்து அது சேர்த்துக்கலாம். செய்ய ஆரம்பிச்சிடலாம். கூட வந்து நெய் இருந்தால் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஆயில் மட்டும் தான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 சின்னதாக 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது மட்டும் தான் ஸ்பைசஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா அந்த கலர் வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெயிலே வந்து புதினா கொத்தமல்லி அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போயே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது பிரியாணி ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சேர்ந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 வந்து கீறி வச்சுருக்கேன். அது வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அது வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவே வந்து காரம் வந்து எங்களுக்கு போதும். அப்புறம் வந்து ஒரு 2 தக்காளி வந்து குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். கூட வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் நல்லா ஒரு பேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாமே நல்லா வந்து வணங்கிருச்சு. இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. எடுத்து வந்து தூளெல்லாம் உரித்து வச்சுட்டேன். அந்த முட்டையை வந்து மசாலா போட்டு தனியாக வந்து ஒரு பேனில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அப்புறம் வந்து 1.5 டம்ளர் ரைஸுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அளந்து. அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது வந்து கொதிக்கட்டும். பக்கத்தில் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா தண்ணியை வந்து வடிச்சிட்டு ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி மட்டும்தான் வந்து கூட சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே வந்து சேர்த்துக்கல. இப்போ வந்து இது வந்து ரொம்ப வந்து குக் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து கொதி வர ஸ்டேஜில் வந்து இருக்கிறம்போது தண்ணியை வந்து வடிச்சிட்டு இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பார்த்தாவே தெரியுது வந்து கொதி வர ஸ்டேஜில் வந்து இருக்குது. இப்போ தண்ணி நல்லா வந்து வடித்து வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து கொதிக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்னும் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் சாப்பாட்டுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து தம் போடுறதுக்கு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ வந்து ரைஸ் வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துவிட்டு இப்போ வந்து ரொம்ப வந்து கரண்டி வச்சு ரொம்ப வந்து கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி ஓரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணிடணும், இல்லைன்னா வந்து இந்த ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வந்து வற்றட்டும். இப்போது தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து வற்றிருச்சு. இப்போ வந்து ஃபுட் கலர் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தோசைக்கல் வந்து நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து தம் போட்டுடலாம். குக்கர் மூடியை வந்து நல்லா மூடிவிட்டு விசில் போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்கட்டும். இப்போ வந்து 10 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக உதிரியாக வந்து ரைஸ் வந்து மேலால் தூக்கிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பரான முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து ஆனியன் வந்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக அண்ட் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக வந்து சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். Thank you.